உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிஎஸ் தான் ஒரு ஹாஸ்பிட்டல் பற்றி தெரியும். உங்களுக்கு எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் கிட்டதான் இருக்கிறது ஹாஸ்பிட்டல் வந்து. இது வந்து வேறு ஹாஸ்பிட்டல் பார்த்தா இது வந்து நம்ம பிஎஸ் ஹாஸ்பிட்டல் வந்து எல்லா டெஸ்ட்டு, ஆப்ரேஷன் சார்ஜஸ் பற்றி எல்லாமே குறைச்சி கம்மி ரேட்டில் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போது நம்ம இது வந்து காம்படேட்டிவ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்டர் அவைலபிள் இருப்பாரு, எப்போ இருப்பாங்கன்ட்டு. அது மாதிரி என்ன உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்குது, இப்போ டாக்டர் வந்திருக்காங்களா, அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன தொந்தரவு இருக்குது அது காமிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஏற்றுக்கிட்டு மறுபடியும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து கன்செஷன் ரேட்டில் ஒரு கார்டு கொடுக்குறேன். அது எடுத்துன்னு வந்தால் நாங்கள் கன்செஷன் ரேட்டில் பண்ணிவிட்டு அது அட்மிட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃப்ரீ பெட் சார்ஜு இதெல்லாம் பண்ணுறோம். ஆப்ரேஷன் சார்ஜு ஃப்ரீயாக பண்ணுறோம். மற்ற எல்லாமே இது மெடிசன் காஸ்ட்டு, சில டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் கட்ட தேவைப்படுது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு கன்சல்ட் பண்ணால் நாங்கள் எங்களால் முடிய வரைக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பார்க்குறோம். நன்றி. இப்போ அது வந்து இப்போ இசிஜி ஃப்ரீயாக பண்ணுவாங்க இங்கே. இப்போ அது போல் வேறு எதுனா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால் டாக்டர் வந்து எக்கோ பண்ணியே ஆகணும் இப்படி சொன்னால் நாங்கள் வந்து சார் எழுதி கொடுப்பாங்க. அது பார்த்து அங்கே வந்தால் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப நன்றி சார். மெயின் நீங்கள் தான். தொடர்ந்து இப்பொழுது இந்த மருத்துவ சிகிச்சை முகாம் நடைபெறும். அங்க இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அங்க ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அப்புறமா டெஸ்ட், பிபி டெஸ்ட் எல்லாம் இருக்கும். அவங்க உங்களுக்கு எங்க போனோம், எந்த டாக்டர் போகணும்னு சொல்லுவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நாங்க இருக்கிறவங்க வாலண்டியர்ஸ் இருக்காங்க, நீங்க கேட்கலாம். டாக்டர் இவர் பிஆர்ஓ வெங்கடேஷ் சார் சொன்னது போல எக்கோ டெஸ்ட்டும் வந்து ஃப்ரீயா வந்து நாங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அது வந்து 2 ஸ்டேட் இருக்கிறதுனால இது இருக்குது. அதனால அவங்களால வந்து வேற ஸ்டேட்ல இருந்து இங்க எடுத்துட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால வந்து யாருக்காவது எக்கோ தேவைப்பட்டாக்கா அவங்க வந்து ஸ்லிப் எழுதி கொடுப்பாங்க. நீங்க ஃப்ரீயா போயிட்டு அங்க பிஎஸ் காலேஜ்ல போயிட்டு மெடிக்கல் காலேஜ்ல நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேற டெஸ்ட் என்னென்ன இருக்கோ டாக்டர் எப்படி சொல்றாங்களோ நீங்க இது பண்ணுங்க. ஒருவேளை ஏதாவது சர்ஜரி தேவைப்பட்டாலும் சார் சொன்ன மாதிரி
ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து சர்ஜரி பண்றதுக்கு அவங்க அரேஞ்ச் பண்றாங்க. எது இருந்தாலும் நீங்க டாக்டர்ஸ் கிட்ட கேட்கலாம், எங்க வாலண்டியர்ஸும் இருக்கும், நீங்க யார்கிட்டனா நீங்க அதை பத்தி கேட்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Again, I thank one and all for your cooperation, and I thank all the dignitaries for their presence here, and thank you one and all. Thank you. நீரன்னை தேடி வராதிருந்தா நானன்றோ மரிச்சிருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நானன்றோ அழிஞ்சிருப்பே. நீரன்னை தேடி வராதிருந்தா நானன்றோ மரிச்சிருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நானன்றோ அழிஞ்சிருப்பே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீரன்னை தேடி வராதிருந்தா நானன்றோ மரிச்சிருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நானன்றோ அழிஞ்சிருப்பே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே, என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தே, என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. சொத்து சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்து சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீரன்னை தேடி வராதிருந்தா நானன்றோ மரிச்சிருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நானன்றோ அழிஞ்சிருப்பே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீர் போதும்.
பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவன் நீர் போதும். என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் அன்றோ மரிச்சிருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் அன்றோ அழிஞ்சிருப்பே. தாயின் கருவினிலே என்ன தெரிந்து கொண்டீரே.